அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கிறேன். வல்ல ரஹ்மானின் சாந்தியின் சமாதானமும் அருளும் கிருபையும் உலகத் தூதர் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இம்மார்க்கத்திற்காக தங்களுடைய உடல், பொருள் மற்றும் உயிரை அர்ப்பணித்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் மற்றும் இந்த ஜும்மாவில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருப்பது நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மாபெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற மார்க்க உபதேசங்களை திருமறை குர்ஆன் மூலமாகவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு மனிதனும் மார்க்கத்தை பற்றிய அறிவை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் அங்கே சரணடைதல், அமைதி என்ற ஒரு பொருள். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி சரணடைதல் என்ற பொருளை அந்த வார்த்தை தனக்குள் வைத்திருக்கிறது. வேறு எந்த மதத்துக்கோ இசத்துக்கோ இந்த பாக்கியம் இல்லை. இஸ்லாம் என்றால் சரணடைதல், அமைதி அடைதல், நிம்மதி அடைதல் என்று அந்த வார்த்தையுடைய பொருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அமர்ந்து ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. இஹ்சான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஹ்சான் என்றால் நீ உன் இறைவனை பார்ப்பதை போல வணங்குவது. நீ இறைவனை பார்க்க முடியாது உன்னுடைய புறக்கண்களால், ஆனால் இறைவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பானே. இவ்வளோ பெரிய விளக்கம்தான் இஹ்சான் என்ற அந்த வார்த்தைக்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்து குர்பான் நஹர் என்றால் அறுத்து பலியிடுதல் என்று அந்த வார்த்தைக்கு நாம் பொருளை உணர்கிறோம். அன்புமிக்கவர், இவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒவ்வொரு வார்த்தைக்குரிய விஷயங்களை பற்றியும் வராசத் என்னங்க என்று கேட்டால் சொத்துரிமை. அரபியில வராசத் என்றால் சொத்துரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் தஹ்சீல்தார் என்ற வார்த்தையை மாத்தித்தான் தாசில்தார் என்று வைத்திருக்கிறார்கள். தஹ்சீல்தார் அந்த வீட்டில் இருந்து கொண்டு வேண்டிய என்னென்ன விவசாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அறுவடை செய்யப்பட்டு கரெக்டா தீர்ப்பு சொல்லக்கூடியவர் தான் தஹ்சீல்தார். அந்த தஹ்சீல்தார் என்பதை தாசில்தார் என்று மாற்றிவிட்டார்கள். வக்கீல்கிட்ட போய் நின்று நம்ம பிரச்சனை என்னன்னு சொல்லி அவர் வாதாடட்டும் என்று வக்கீல் என்ற வார்த்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வக்கீல் என்பதும் இஸ்லாமியரிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான். இன்றும் இந்திய அளவில் என்னதான் பேசினாலும் சில வார்த்தைகளை மாற்ற முடியாத அளவிற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். முகலாயருடைய காலகட்டத்திலே அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அந்த மக்கள் மன்றத்திலே அப்படியே அசல் வடிவத்திலேயே அது பயன்படுத்தப்பட்டு விட்டது. என்றால் வக்கீல் என்றால் பொறுப்பாளி. அந்த பொறுப்பாளி இடத்திலே போய் நாம் பேசினால் நம்முடைய பொறுப்பை பற்றி தீர்ப்பை தருவார். இஸ்லாம் என்றால் இஹ்சான் என்றால் வராசத் என்றால் தஹ்சீல்தார் என்றால் வக்கீல், இப்படி அடிக்கிட்டே போகலாம். அன்புமிக்கவர்களே, ஏன் நீங்கள் பாடம் நடத்துகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள வார்த்தைக்கு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் உள்ளதுதான் இந்த முஹர்ரம் மாதம் துவங்கிய 2வது நாளில் நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1447 வருடங்கள்
46 வருடங்கள் முடிந்து போய் ஹிஜ்ரி 1447 வருடத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த ஹிஜ்ரத்தை பற்றிய விளக்கத்தை நாம் அறிய வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் என்ன, ஹிஜ்ரத் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். இஹ்சான் என்றால் என்ன என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் ஹிஜ்ரத் என்ற வார்த்தை பதத்திற்கு என்ன ஒரு விளக்கம் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஹிஜ்ரத் என்றால் ஒருவன் தன்னுடைய சொத்தை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டியே பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தியாக பயணம் தான் ஹிஜ்ரத் என்ற வார்த்தைக்கு பொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹிஜ்ரத் இல்லை என்றால் ஏகப்பட்ட நிலையில் நாம் சோகத்திற்குரிய மக்களாக ஆகியிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணத்தை மேற்கொண்ட சூழ்நிலையை நாம் யோசித்து பார்த்தால் அன்புமிக்கவர்களை சாதாரண பயணம் அல்ல. ஹிஜ்ரி 1447 நாம் இருக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதல் ஹிஜ்ரியுடைய முதல் ஆண்டு, அதற்கு முன்னால் யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மக்கமா நகரை அழித்தொழிப்பதற்காக வேண்டி யானைகளை திரட்டி கொண்டு வந்த அந்த மன்னனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மன்னனையும் அதோடு இருந்த யானைகளையும் அல்லாஹ் ஒரு சிட்டு குருவியை அனுப்பி அந்த குருவி போட்ட கல்லின் காரணத்தினால் பொடிக்கற்கள் போடப்பட்டு அதெல்லாம் துவம்சமாகி அந்த யானைகள் அழிந்தன என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால் அன்புமிக்கவர்களே, அந்த ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் ஹிஜ்ரத் என்ற அந்த கால உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே எதை மையமாக நாம் ஆண்டை துவக்கலாம் என்று வரும்போது நாம் யாராவது பிறந்ததை மையமா வச்சு ஆரம்பிக்கலாமா, அல்லது இப்படி ஆரம்பிக்கலாமா, அப்படி ஆரம்பிக்கலாமா, பல்வேறு கருத்துக்கள். அந்த நேரத்தை ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து நாம் ஆரம்பிக்கலாமே என்று ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே முடிவு செய்யப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரி ஆண்டு அப்படியே கணக்கெடுக்கப்பட்டது. ஹிஜ்ரி முதலாம் ஆண்டிலிருந்து அப்படியே படிப்படியாக வந்த அந்த கால சூழலை யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொள்ளப்பட்டது? ஏதோ ஒரு ஒரு பெயர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொள்ளப்பட்டது இல்லை. இந்த ஹிஜ்ரத்து பயணம் எதற்காக வேண்டி என்றால் அல்லாஹ்விற்காக வேண்டியே தன்னுடைய சொத்தை விட்டு விட்டு ஒருவன் கிளம்புகிறான் என்றால் யோசித்து பாருங்கள். அவருடைய குடும்ப உறவுகளை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி ஈமான் போதோ என்று புறப்பட்ட அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காமிக்கிறான். ஒமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜித் ஃபில் அர்லி மர்கமன் கஸீரா வஸா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி நாடு தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பூமியில் ஏராளமான தங்குமிடங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், விசாலமான வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், அதை அவர் காண்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ஒருவன் மட்டும் போதும். இந்த உலகத்துல அவங்க பயணம் மேற்கொண்ட அந்த பயணம் இருக்கிறது சொல்லி மாளாத அன்புமிக்கவர்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னதற்காக வேண்டி அவர்கள் நோவினை செய்யப்பட்டார். மக்கமா நகரிலே சமூக பகிஷ்கார் 2 வருட காலம் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட அந்த 2 வருட காலம் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இங்குமாக உணவுகள் வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் உணவு இல்லாமலும் வாழ்ந்தார்கள். அந்த பரிதாபத்திற்குரிய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. சிறு பெரியோர்கள் இடத்துல ஏவி விட்டு குடலை கொண்டு போய் தொழுதுட்டு இருக்கிறான். இந்த முகமது தொழுகிறா சூனியக்கார மக்களை கவருவதற்காக என்னமோ பேசி சுத்திட்டு இருக்கிறான். அவனு மேல கொண்டு இந்த நாத்தம் பிடித்த குடலை கொண்டை போடுங்க என்று மெனக்கெட்டு கொண்டு வந்து குடலை போட்ட உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக சென்று அந்த சிறு பிராயத்தில் இருந்தால் வேகமாக சென்று அதை தள்ளிவிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அடியானையா இப்படி வேதனை செய்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபுதன் இதா சல்லா, ஒரு அடியான் தொழுது கொண்டிருக்கும் போது அவனை போய் தடுக்கிறாய், அவனை கஷ்டப்படுத்துகிறாய், துண்டை போட்டு கழுத்தை போட்டு முறுக்கி அவரை மூச்சு திணற வைக்கும் போது அபூபக்கர் சித்திக் அவர்கள் வேகமாக சென்று அதை தடுக்கிறார் என்றால் இறை தூதரினுடைய தியாகத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் எல்லாம்
முஸ்லிம்களாக பல்வேறு அழகழகான பெயர்களை சூட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சிரமத்தை சந்தித்தார்கள் யோசிப்பாரு. அந்த மக்கமா நகரிலே அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக வேண்டி பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய குடும்பத்தை எல்லாம் அழைத்து நீ எச்சரிக்கை செய், நரகம் இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாவை விட்டு இந்த மக்கமா காபத்துல்லாக்குள் இருக்கக்கூடிய லாத்து உஸ்ஸா மனாத்து என்று வரக்கூடிய பேரிடப்பட்ட அந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நரக வேதனை இருக்கிறது என்று குடும்பத்திற்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் சொன்ன உடனே, யா அல்லாஹ் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை, பிரச்சனை பெருசாயிரும் போல தெரியுது, வேற விதமா ஏதாவது கொஞ்சம் வரம்பு மீறி அடிச்சிருவானு போல தெரியுது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும், நமக்குன்னு ஒரு ஆள் பலம் கூடட்டும். ஒரு வார்த்தை இல்லை. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லாம அந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு, தோழர்களே என்று குடும்பத்தார்களே, யா அப்து மனாஃப், யா பனி ஹாஷிம் என்று ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அழைத்து கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் அவருக்கு அந்த சொன்ன வஹியை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய வார்த்தை அனுபவிக்கிறோம். எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனப்பூர்வமா சொல்லுங்க, அதை விளங்கி சொல்லுங்க, புரிஞ்சு சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கலாம் என்ற உடனே அங்க அபூ லஹப் எதிர்த்து நின்று, நீ இதுக்குத்தான் எங்களெல்லாம் கூப்பிட்டியா, இதுக்குத்தான் அலிஹாதா ஜமாத்தானா, எங்களை இதுக்காக வேண்டித்தான் எல்லாம் ஒன்று திரட்டனையா, உனக்கு நாசம் உண்டாட்டும் சொன்ன அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சு உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அபூ லஹபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபமிட்டானே. அன்புமிக்கவர்களை யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகர்ல 13 வருட காலங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. 13 வருட காலங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அந்த 13 வருட காலங்கள்ல ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. அந்த வேதனைகள் எல்லாம் சஹாபாக்களும் அந்த வேதனையை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹும் அவமரியாதைக்கு உள்ளானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமரியாதைக்கு உள்ளானார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த ஹிஜ்ரத் பயணம் ஏன், எதற்காக இந்த ஹிஜ்ரத் பயணம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், இந்த தூதர் முஹம்மது நபி பைத்தியக்காரர் அல்ல. மா அன்த பிநியமத்தி ரப்பிக்க பிமஜ்னூன், அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் நபியே உன்னை இந்த மக்கள் எல்லாம் பைத்தியக்காரன் சொல்றாங்க, நீங்க பைத்தியக்காரர் இல்லை நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், வகாலல் காஃபிரூன ஹாதா சாஹிருன் கஸாப், அந்த காஃபிர்கள் சொன்னார்கள் இவன் பொய்யன் சூனியக்காரன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அன்பியா என்ற 21ஆம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல் ஹுவ ஷாயிர், இவன் கவிஞன், இந்த முகமது பாடல் எழுதக்கூடிய கவிஞன், சொல்லக்கூடிய கவிஞன், எழுதுவதற்கு தெரியாது, சொல்லக்கூடிய கவிஞன் என்று அந்த மக்கள், இதெல்லாம் ஒரு கற்பனை காவியங்கள், இவையெல்லாம் முகமது சொல்லக்கூடிய கற்பனை காவியங்கள், இவன் மிகப்பெரிய கவிஞன் என்று அந்த மக்கள் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி வேதனைப்படுத்திய காலகட்டம். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சொன்னான் அதற்கு பதிலாக வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இவர் முஹம்மது நபி சொல்வது ஒரு கவிஞனுடைய சொல் அல்ல, கலீலம் மா தூமினூன், கம்மியா தான் நீங்க எல்லாம் ஈமான் கொள்றீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலடி கொடுக்கிறான். ஒரு தூதரை மக்கள் இழிபடுத்தும் போது அல்லாஹ் தன் தூதரை காப்பாற்றிக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திலே அவர்களுக்கு எல்லா வகையிலும் அந்த தூதுத்துவ செய்தியை மக்கள் மன்றத்தை எடுத்து சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனிமேற்கொண்டு இந்த மக்களை அழிவிற்கு உள்ளாக்கி விடக்கூடாது, இனிமேற்கொண்டு இந்த மக்கத்து குறைஷி காஃபிர்களிடத்திலே மூமின்களை நாம் ஒருபோதும் ஒப்படைத்து விடக்கூடாது, மீண்டும் மீண்டும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஈமான் கொண்ட காரணத்தினால் அதாவது இரும்பை பழுக்க காய்ச்சி அந்த விழா புறத்திலே போட்டு சூடு போடப்படுகிறார்கள். உதட்டுல இந்த உதடு தானே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறது என்று உதட்டில் அந்த அந்த நெருப்பில் காய்ச்சிய அந்த இரும்பை கொண்டு போய்
உதட்டுல வச்சு தேய்க்கக்கூடிய வேதனை அனுபவிக்கிறோம். இந்த வேதனையில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துத்தான் நீங்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அந்த அனுமதியை வழங்கினான். அந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளப்பட்டு 1446 வருடங்கள் முடிந்து ஹிஜ்ரி 1447 நாம் எல்லாம் இருக்கிறோம். தியாகம் செய்வதென்றால் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை யாரும் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய வாக்கை நம்பி தியாகம் செய்கிறார்கள். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு ஏராளமான தங்குமிடத்தை நான் உண்டாக்கி தருவேன், விசாலமான வசதியான சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியை நம்பி அந்த மக்கள் பயணம் மேற்கொண்டார்கள். 500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தொலைதூர பயணம், ஒட்டகத்தில் ஏறி அப்படியே பயணம் மேற்கொள்வது, அதுவும் அவர்கள் விரட்டி பிடித்து வேதனை செய்து விடுவார்கள் என்ற அச்சம் ஒரு பக்கம், விரட்டை பிடித்து வேதனை செய்து விடுவார்கள், மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தி விடுவார்கள், ஏதாவது வகையில துன்புறுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி சொத்து அப்படியே யாருக்கு விற்கவும் முடியாது. வித்தா ஊர்ல தெரிஞ்சு போய் வித்து பேரம் பேசிட்டு போனா தெரிஞ்சு போய், அதுக்கான அவகாசம் இல்ல, உடனடியாக கிளம்பியாக வேண்டும். ஈமானா சொத்தா, ஈமானா குடும்பமா, ஈமானா பிறந்த ஊரா, இல்ல ஈமான் தான் வேணும் என்பதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட அற்புதமான பயணம் தான் அந்த ஹிஜ்ரத் பயணம். அன்புமிக்கவர்கள், இப்படிப்பட்ட அந்த பயணத்தை நாம் சாதாரணமாக கருதிவிட முடியாது. அன்புமிக்கவர்களே, சாதாரணமாக கருதிவிட முடியாது. அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் காரணத்தால் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகமெல்லாம் பரவியது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா இன்று பாரசீக ரோமாபுரி மக்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து பார்க்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மதீனா நகருக்கு வரவழைத்து அங்கே அல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒரு பதவியை கொடுத்து ஆளுங்கள் முகமது நபி என்று ஆட்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசாக தந்த அந்த மக்களை வளர்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்கூடாக ரசித்தார். அன்புமிக்கவர், இவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பயணம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து கிளம்பும் போது அப்படியே தாரை தாரையா கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த காபத்துல்லாவை விட்டு பிரிவது என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரும்பத்தகாத விஷயம். தேம்பி 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 அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹியை இறக்கிறான். இன்னல்லதி ஃபரض அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத் என்று வஹி அல்லாஹ் இறக்கிய ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் தரான். அல்லாஹ் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தூதரை, இறுதி தூதர், உலகம் அழிகின்ற காலம் வரை என் முகமது தான் தூதர், அவர் வழியைத்தான் எல்லா மக்களும் பின்பற்றியாக வேண்டும். பிடித்தாலும் பிடிக்காட்டையோ, விரும்பினாலும் விரும்பாட்டையோ, அவருக்கு இடைஞ்சலா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த முகமது நபியுடைய சொல்லைத்தான் நீங்கள் எடுத்து பின்பற்றியாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு மரியாதையா கண்ணியமான முறையிலே அவருடைய கண்ணீருக்கு அல்லாஹ் மதிப்பை தருகிறான். அவருடைய கண்ணீருக்கு அல்லாஹ் மதிப்பை தருகிறான். எந்த குர்ஆனை உம்மீது அல்லாஹ் கடமையாக்கினானோ அந்த அல்லாஹ் மீண்டும் இதே பகுதிக்கு உம்மை திருப்பி கொண்டு வர போதுமானவன் என்ற வஹியை அல்லாஹ் இறக்கி வைத்து தூதருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் என்றால், அன்புமிக்கவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹும் இருவரும் சேர்ந்து பயணம் பண்ணிட்டு போறாங்க. குர்ஆனை ஓதிட்டே போறாரு. அந்த பயணத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனை ஓதிட்டு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒட்டகத்துக்கு கீழே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே வர்றாரு. என் தூதருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என் தூதரை எவனும் அடையாளம் காணக்கூடாது, என் தூதருக்கு எந்த விதமான இடைஞ்சல் ஏற்பட்டக்கூடாது, என் தூதரை பத்திரமா கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாச உணர்வை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார். அன்புமிக்கவர்களே, அந்த மாதிரி நேரத்தில் தான் மக்காவிலிருந்து ஒருவன் வேகமா குதிரையில வர்றான். வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துறாங்க. போனா ஊர்ல நமக்கு தங்க நாணயங்கள், ஏகப்பட்ட லாபகரமான நாணயங்கள் கிடைக்கும். முகமது எங்க இருக்கான்னு சொன்ன போது அவ்வளவுதான். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரையும் பார்த்துட்டா, அபூபக்கர் எல்லாரும் பார்த்துட்டான். அந்த நேரத்துல அவருடைய குதிரை வேகமா வந்திருந்த குதிரை திடீர்னு மணலுக்குள்ள போய் அப்படி கால் உள்ள போய் புகுந்துது. அப்புறம் கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே மறுபடியும் குதிரையை கிளப்பி மறுபடியும் குதிரையில ஏறி விரட்டுறான். அவன் விரட்டின உடனே மறுபடியும் அந்த குதிரை போகுது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போன மறுபடியும் கால் உள்ள போய் மாட்டிக்குது. இது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் உதவி செய்கிறான். பயந்துட்டு
அந்த நபர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நான் உங்களை பிடிச்சு கொடுத்து ஏதாவது வெகுமதி வாங்கத்தான் வந்தேன், இனிமேல் அந்த ஐடியாவை நான் விட்டுட்டேன், உங்கள்கிட்ட இறைவன் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி தந்திருக்கிறான், அந்த அடிப்படையில நான் திரும்பி போயிடுறேன், என் உயிருக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறார். அந்த மாலிக் என்று சொல்லக்கூடியவர் கெஞ்சுகிறார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்றும் பிரச்சனைகளை போய்க்கங்க அப்படிங்கிறாங்க. இல்ல எழுதி கொடுங்க, உயிருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் இடத்தில் சொல்லி எழுதி கொடுத்து அந்த நபர் திரும்பி போறார். மீண்டும் ஒரு பயணத்தை தொடர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனா நகரை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணம் இருக்கிறதே, அந்த ஹிஜ்ரத் பயணம் சாதாரண பயணம் அல்ல. அன்சா எல்லா தோழர்கள் வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க என்று மக்கள் எல்லாம் திரண்டு ரசூலுல்லாவை வரவழைப்பதற்காண்டி காத்து கொண்டிருக்கும். இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அது எங்கே போய் அமர்கிறதோ அதுதான் அங்கேதான் நான் எனக்குரிய தங்குமிடமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களுடைய அரவணைப்பை புரிந்து கொண்டு எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரமே செயல்படுகிறார் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை யோசிச்சு பாருங்க. ஹிஜ்ரி 1447 வருடத்தை நாம் பட்டாசு வெடித்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, ஆடம்பரமான ஆடையை போட்டு நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, அநியாயமான முறையிலே பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை ஈடுபடுத்தி நாம் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாம் இந்த கொலக்கட்ட ஃபாத்தியா என்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது 3 யாசின் ஓதி அதை பரக்கத்தான முறையிலே நல்லடியார்களுக்கு கொண்டு சேர்த்துவோம், இது தேவையில்லை. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தரவில்லை. அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அர்ப்பணிப்பை பற்றி, அந்த சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். உமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி ثم யுத்ரிகுல் மௌத், யார் அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு வந்து மரணம் அவரை வந்து பிடித்துக் கொண்டால் ஃபக்கத் வகா அஜ்ருஹு அலல்லாஹ், தீண்ட ஹிஜ்ரத் பயணம் வர மௌத் ஏதாவது இடத்துல வந்துருச்சுன்னா அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வக்கானல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். ரசூலுல்லாஹ் மட்டும் அந்த நியத்தோட வரல, சஹாபாக்களும் அதே நியத்தோட ஈமானுக்காக வந்தாங்க. அன்புமிக்கவர், நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் படிக்க வேண்டிய மிகப்பெரிய உன்னதமான ஒரே பாடம் ஈமான் என்ற ஒற்றை சொல். அதை ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். எவ்வளவு சொத்துக்கள் வேண்டுமானாலும் போகலாம், எவ்வளவு யார் வேண்டுமானாலும் பரிகசிக்கலாம், யார் ஏற்கலாம் ஏற்காமல் போகலாம், என்னவா இருந்தாலும் ஈமான், என்னிடத்தில் ஈமான் வேண்டும் என்ற ஒரு நியத்து மட்டும் மௌத்தா போற வரைக்கும் இருக்கணும். அன்புமிக்கவர்கள், இன்னைக்கு ஈமான் இல்லாத பலகீனமான நிலையை நோக்கி மக்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. மனைவியை ஈமான் வைக்கிறான், மக்களை ஈமான் கொள்கிறான், பெற்றோரை ஈமான் கொள்கிறான், சொத்து சுகங்களை ஈமான் கொள்கிறான். அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அஃபதுமினூன, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்துவிட்டு வேறு விஷயங்களை, நீங்கள் பாத்திலான விஷயங்களை ஈமான் கொள்றீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். வேண்டாம், அசத்தியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈமான் கொண்டு விட்டு, அழியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஈமான் கொண்டு விட்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை பாக்கியத்தை மறுக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அன்புமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நாம் மறுத்து கொண்டிருந்தால் நம்முடைய சக்கராத்தை நம்ம சும்மா விடாது, நம்முடைய மரண நேரம் நம்மை சும்மா விடாது, நம்முடைய இறுதி நேரம் நம்மை சும்மா விடாது, நம்முடைய கபரஸ்தானில் நாம் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் நம்மை சும்மா விடாது. அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்திலே ஏதோ ஐசியூ வார்டுல போய் படுத்துட்டு மறுபடியும் வெளியே வர்ற மாதிரி கிடையாது. சக்கராத்துடைய நிலை ஐசியூ வார்டுல போய் படுத்தா கூட கன்ஃபார்ம் கிடையாது. எழுதப்பட்டு விட்டால், ரூஹு போக வேண்டும் என்று எழுதப்பட்டு விட்டால், எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருந்தாலும் அவன் வெளியே வர முடியாது. அன்புமிக்கவர்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை அவருடைய ரூஹை, அவனுடைய உடம்பை விட்டு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா, மலக்குல் மௌத் வரணும்னு அல்லாஹ் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டா, அவனுடைய எக்ஸ்பைரி டேட் இதுதான். இன்னும் நீ வச்சிருக்கிற ஓட்டர் ஐடிக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல, நீ வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு அதுக்கும் இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்கு, பல வருஷங்கள். டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கும் 7-8 வருஷம் 10 வருஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ உசுரோட இருக்கணுமே என்றால், உன்னிடத்தில் ஈமான் இருந்தது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை கருதி வாழ வைப்பான். ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான தண்டனையோடு ரூஹை கைப்பற்றி கபருக்குள்
தள்ளப்படும் போது நிலைமை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்கள். நாம் காலமெல்லாம் ஈமான் இல்லாத நிலையிலே வாழ்ந்துவிட்டு சென்று விடக்கூடாது அன்புமிக்கவர்களே. ஈமான் இல்லாத நிலையிலே, பலகீனமான நிலையிலே, ஈமான் இல்லாத நிலையிலே, பலகீனமான நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு சென்று விடக்கூடாது அன்புமிக்கவர்களே. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்துணர்ந்து வாழ வேண்டும். இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரிய பாக்கியம். நாம் இந்த ஊரை விட்டு போய் நானும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டேன் சொல்ல முடியாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது கிடையாது, வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்யத்துன் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு ஹிஜ்ரத் பயணம் சஹாபாக்களோட அந்த நன்மை சாப்டர் க்ளோஸ். பெரிய நன்மை அந்த நன்மை அவங்க அடைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது, அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணம் செய்யக்கூடிய அர்ப்பணம் இருக்கிறது. இரண்டாவதாக நல்லெண்ணம் வைக்கக்கூடிய நியத் இருக்கிறது. இந்த இரண்டும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுன் வ நியத்துன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரத் முடிஞ்சு போச்சு. ஹிஜ்ரத்துக்குரிய நன்மை சஹாபாக்கள் பெற்று விட்டார்கள். அது அத்தோடு நிறைவடைந்து விட்டது. இனிமேற் கொண்டு அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை அவர்களால் மட்டும்தான் அடைய முடியும் என்று அல்லாஹ் அதற்குரிய வாசலை அடைத்து விட்டான். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாம் சாதாரண பயணம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் வித்துட்டு போறது, கொஞ்சம் குடும்பங்களை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறது. இது ஹிஜ்ரத் பயணம் அல்ல, அறவே வேணாம். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா வ யன்சுரூனல்லாஹ வ ரசூலா என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். இதுதான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய. முஹாஜிர்களுக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது, அந்த போரில் கிடைத்த பொருட்களிலே பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த முஹாஜிர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஊரை விட்டு போ, ஊரை விட்டு வெளியேறு என்று வெளியேற்றப்பட்டார்கள். தங்களுடைய சொத்தை விட்டு விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். தங்களுடைய உயிர்களை அனுபவ சித்திரவதை செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எதற்காக வேண்டி என்றால் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் எதிர்பார்த்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருள் போதும், அல்லாஹ்வுடைய அருள் போதும், ஈமான் வேணும், அல்லாஹ்வுடைய அருளோட போவோம் சொல்லி அல்லாஹ்வுடைய அருளோடு அப்படியே வந்தார்கள். அந்த பயணத்தை யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்களே, எவ்வளவு பெரிய அற்புதமான பயணம். எவ்வளவு கண்ணீரும் கம்பளையுமோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு, தோட்டங்கள் எல்லாம் நிறைய ஏக்கர் ஏக்கருக்கு தோட்டம் இருந்திருக்கும், பல பேர் வகையில சொத்து, வீடு வாசல் இருந்திருக்கும், எத்தனையோ வியாபார ஸ்தலங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வெறுங்கையாக அல்லாஹ் நோக்கி வா, வருங்காலத்துல உனக்கு எல்லாம் தங்குமிடத்தை நான் தர்றேன், வசதி வாய்ப்பை நான் தர்றேன், நீ பயணம் மேற்கொள்ளு என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை கட்டுப்பட்டு அந்த மக்கள் வந்ததை அல்லாஹ் சொல்லி எப்படி சொல்றான், யன்சுரூனல்லாஹ வ ரசூலா, இவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் உதவி செய்திருக்கிறார். இவங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உதவி செய்யற இவ்வளவு பெரிய விஷயங்க. அப்படி அல்லாஹ் வர்ணித்து பேசுகிறான். மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக வந்தாங்க. எனவே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் இவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாய்மை தன்மையை பற்றி வர்ணித்து இவர்கள்தான் வாய்மையாளர்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரி 1447 வருடத்தில் நாம் காலீடு எடுத்து வைக்கிறோம் என்றால் அந்த பயண வரலாற்றை அப்படியே இப்பொழுது நாம் சொன்னோமே அதை மனதில் ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இன்னைக்கு கலிமத்து தௌஹீதை சொல்லி காமிக்கிறோம்னா, அன்னைக்கு அது அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்கெல்லாம் அப்படியே வந்தாங்க. சொத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே வந்தாங்க. ரசூலுல்லாஹ் போதும், ஈமான் போதும், சொர்க்கம் போதும் அப்படின்னு அப்படியே வந்து அந்த ஊர்ல படிப்படியா மறுபடியும் தொழில ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத், அல்லாஹ் வாக்குறுதியை காப்பாத்திட்டான். அல்லாஹ் வாக்குறுதியை காப்பாத்தினான். உஸ்மான் ரலியல்லாஹு விட்டுட்டு வந்தவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நிறைய பெரிய செல்வந்தராயி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வாரி வாரி வழங்குறார் ஒரு போர்ல. அப்படியெல்லாம் வரலாற்றில் பார்க்கிறோம் என்றால் அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் அல்ல, அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் உண்மையாளனா இருந்திருக்கிறான். எனவே நம்முடைய பயணத்தை போல சாதாரண பயணத்தை நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்றால் என்னங்க பெருசா ஹிஜ்ரி என்று இருந்து விடக்கூடாது. ஹிஜ்ரி வருடம் நேற்றைய தினம் முஹர்ரம் மாதத்துடைய 1வது நாள், இன்று 2வது நாள். இந்த நாட்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதத்தை 29ஆகவும் 30ஆகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
ரசூலுல்லாஹ் சொல்லி காமித்திருக்கிறாங்க. இந்த நாட்கள் எல்லாம் நாம் கவனமாக ஹிஜ்ரி முஹர்ரம் மாதத்திலிருந்து ஒவ்வொரு அரபி மாதங்களையும் நாம் சிந்தித்து பார்த்து புனிதமிக்க மாதத்தில் ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தை வைத்திருக்கிறானே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் நாம் புரிந்துணர்ந்து நம்முடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் இறுதி வரை எடுக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியங்களை உணர்ந்து அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடுங்கி வாழ்வதற்கு உரிய எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் நமக்கு ஈடேற்றத்தை வழங்குவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரைக்கு திரையிடுகிறேன். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من لا நபி بعد وعلى آله وصحبه الناس أجمعين. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதர் ஃபிரௌன் என்ற கொடிய மன்னரிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். இவர் சத்தியத்தை பேசிக்கொண்டே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்குவை, அந்த திக்குவாய் அல்லாஹ்விடத்தில் சொல்லி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சு எல்லாம் அழுத்து விடிய அல்லாஹ் என்று பிரச்சாரத்தை கடைசி வரை செஞ்சுட்டே இருந்தார். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் அவரோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் இரவோடு இரவாக கிளம்ப சொன்னா. அந்த மாதிரி கிளம்ப சொல்லும்போது அவர் கிளம்பி வந்தாரு. வந்து பார்த்தா முன்னாடி கடல். இன்னால முத்ரகூன், நாம் மூழ்கடிக்கப்பட்டு விட்டோம், அவ்வளவுதான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்னமாய ரப்பி, இன்னமாய ரப்பி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான். சயஹ்தீன், எனக்கு அவன் வழிகாட்டுவான், அல்லாஹ் வழிகாட்டுவான், வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க என்று அந்த மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிச்சு, அன்லிபி அசாக்கல் பஹர், நபியே நீங்கள் உங்களுடைய கைத்தடியால் கடலை அடிங்கன்னு சொன்ன உடனே அவர் அடிக்கிறாரு. அல்லாஹ் அந்த தண்ணி அப்படியே கத்தௌதில் அலீம், மலை அளவுக்கு அந்த தண்ணி அப்படியே போய் நிக்குது. அப்படியே அந்த பாதை யாபிசன், தரீக்கன் யாபிசன், அப்படியே அந்த பாதை எப்படி ஆயிருதுன்னா உலர்ந்த பாதையாயிரும். அவ்வளோ நாள் பல வருட காலங்களாக நின்ற தண்ணி உள்ள பகுதி சேரும் ஜகதியுமா இருக்கும். ஆனா சிறிது நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது காய்ந்த பகுதியா மாத்தி ஈமான் கொண்ட மக்கள் அப்படியே அதுல காப்பாத்துறான். மீண்டும் ஃபிரௌன் கூட்டம் அப்படி பின்னாடி துரத்திட்டே வரும்போது மேல தூக்கிட்டு இருந்த தண்ணியை அல்லாஹ் கட்டளை போட்ட உடனே அந்த தண்ணி இறங்குது. அந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் என்று நாம் திருமறை குர்ஆன் மூலமா பார்க்கிறோம். சத்திய கூட்டம் எப்பொழுதுமே ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அசத்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய தோல்வியை தருவான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தரணுங்கிறது அவசியம் இல்லை, லேட்டாக தருவான், கொஞ்சம் காலமாகும். அசத்திய கூட்டத்திற்கு எப்போதுமே அல்லாஹ் தோல்வியை தான் தருவான். சத்திய கூட்டத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அந்த வெற்றியை பார்ப்பதற்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவசரப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவி என்பது அவ்வளோ பெரிய மகத்தான உதவி, அன்புமிக்கவர். எனவே நாம் எல்லா வகையிலும் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இந்த வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாள், ஜூலை 5ஆம் தேதி முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். இந்த 2 தினங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் போக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அங்க யூதர்லாம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா நோன்பு வச்சிருக்கிறீங்க? அது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. இல்ல, மூசா நபி காப்பாற்றப்பட்டார்ல, அதனால தான் நாங்க நோன்பு வைக்கிறோம். உங்களை விட எங்களுக்கு தான் தகுதி ஜாஸ்தி. நீங்க அல்லாஹ்வை சரியா வணங்காம இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு தான் தகுதி. நான் உயிரோட இருந்தா அசூமன்ன தாசிஆ, 9வது நாள் சேர்த்து வைப்பேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் அவங்க உயிரோட இல்ல. அந்த ஹிஜ்ரி, அதாவது ஹிஜ்ரத்துடைய மையமா வைத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 ஆகிய 2 தினங்கள் நமக்கு நோன்பை வைப்பதற்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதுக்காக வேண்டி காப்பாற்றப்பட்ட அந்த கருத்தை மையமா வைத்து அந்த 2 நோன்புகள் எந்த வகையிலும் தவறவிட்டு விடாதீர்கள், அசால்ட்டா இருந்து விடாதீர்கள், பொடுபோக்கா இருந்து விடாதீர்கள். 2 நோன்புகளை நோற்றால் நமக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை ஆஷூரா தாசுஆ என்று சொல்வார்கள். ஆஷூரா நோன்பை நாம் நோற்று அல்லாஹ்விடத்தில் முழுமையான நற்கூலியை பெறக்கூடிய
நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.